400 பொய் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நின்ற ஒரே மனிதன். ஒரு அறைக்குள் இருக்கும் ஒரே நபராக நீ உண்மையை பேச வேண்டியிருந்தால் அதுவே உன் உயிருக்கு ஆபத்தாக இருந்தாலும். இதுவே மிக்காயாவின் கதை. அவர் ஒரு ராஜாவை எதிர்த்த தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ராஜா அகாப் போருக்கு செல்ல விரும்பினார். அதற்கு 400 தீர்க்கதரிசிகள் ஆமாம், ராஜா வெற்றி பெறுவார் என்று கூறினர். ஆனால் மிக்காயா மட்டும் தலை குனியவில்லை. அவன் தேவனுக்கு மட்டுமே பயந்தவன். அவன் தெளிவாக சொன்னான், ராஜாவே, இந்த போருக்கு சென்றால் நீங்கள் உயிருடன் திரும்ப மாட்டீர்கள். ராஜா கோபமடைந்து மிக்காயாவை சிறையில் அடைத்து விட்டார். ஆனால் இறுதியில் யாருடைய வார்த்தை நிச்சயமாகியது? அகாப் போர்க்களத்தில் ஒரு அம்பால் காயமடைந்து இறந்தார். மிக்காயா கூறியது போலவே 400 பேர் ஒரு விதம், ஆனால் ஒருவன் மட்டுமே உண்மையை பேசினான். இந்த கதையை முன்பு கேட்டதுண்டா? மேலும் இப்படியான வேதாகம உண்மைகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bible Facts. Know the unknown.